வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முளைக்கீரை கூட்டு எப்படி பண்ணுறதுன்றது. அதுக்கு தேவையான பொருள் முளைக்கீரையே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், பட்டாணியை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம், 4 ஸ்பூன் பைத்தம்பருப்பை 3 வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கோம் அழுக்கு போக. இப்போ நம்ம இதில் 4 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வேக விட போகிறோம். ஊற்றி விட்ட தண்ணியில் கீரை, இந்த ஊற வச்ச பட்டாணி, இந்த அலசி வச்ச பைத்தம்பருப்பு இதை நல்லா கலக்கிட்டு 3 போட்டு நல்லா கலக்கிட்டு இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கல் உப்பு, குக்கரை மூடி வச்சுருங்க. ஒரு விசில் வந்தோடனே எடுத்துக்கலாம். குக்கரை மூடி வச்சு வெயிட்டை போட்டுருங்க. குக்கர் ஆனோன்னா பார்ப்போம். கீரை, பைத்தம்பருப்பு, பட்டாணி அந்த 3 வெந்ததுக்கப்புறம் எடுத்து கடாயில் ஊற்றி கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ அதுக்கு அரைச்சி ஊட்ட வேண்டியது தேங்காய் ஒரு மூடி, 1.5 ஸ்பூனு ஜீரகம், 5 பச்சை மிளகா, காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாவும் வச்சுக்கலாம், சிவப்பு மிளகாவும் வச்சுக்கலாம். இப்போ இதை அரைச்சி இதோடு சேர்க்குறோம். கீரையே நீங்கள் வேக விடும்போது தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் அரைக்கிறது கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிக்குங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்குங்க. இப்போ கீரை கூட்டுக்கான தேங்காய் விழுது அரைச்சாச்சு. இதை நல்லா நைஸாக பச்சை மிளகாய் எல்லாமே அரையிறமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவையான உப்பு, பெருங்காயப்பொடி 1 ஸ்பூனு, இது பொடியாகவும் போடலாம், கட்டி பெருங்காயமும் போடலாம். போட்டுட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த அரைச்ச தேங்காய் விழுது போட்டு அதை நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிற மாரி கலக்கி விட்டுருங்க. ஒரு 5-10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் இப்போ தான் போடும். கீரை கூட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா காய வைங்க எண்ணெயை. கட் பண்ண நல்லா காஞ்சன கடுகு, உளுத்தம்பருப்பு, உளுத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா செவக்க வறுத்துட்டு கீரை கூட்டோடு சேர்த்து கலக்கி வைக்கணும். கீரை கூட்டு ரெடியாக இருக்குது.